ஆபாச வீடியோ சர்ச்சையில் சிக்கிய கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்வையில் வழங்குவதற்காக நிரஞ்சன் இணைந்துள்ளார். நிரஞ்சன், தற்பொழுது பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் ஜெர்மனியில் இருப்பதாக ஒரு தகவலும் உள்ளது. அவரை இங்கு கொண்டு வருவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது? அருணா, இந்த விஷயத்துல முரண்பட்ட தகவல்கள் கருத்துக்கள் தான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அவரு வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டாரு, குறிப்பா ஜெர்மன் நாட்டுல முனிச் நகரத்துல இருக்கிறாரு அப்படின்றது சொல்லப்படக்கூடிய தகவலா இருக்கு. அதுதான் எஸ்ஐடியும், அதாவது இந்த விவகாரத்தை விசாரிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு சொல்லி இருக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கு. கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் ரேவண்ணாவுடைய பாஸ்போர்ட்டை முடக்கணும், அதை ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. அப்படின்னா அவர் வெளிநாட்டுல தான் இருக்கிறாரு. ஆனா நேற்றைய தினம் ரேவண்ணாவுடைய வழக்கறிஞர் எஸ்ஐடிக்கு எழுதின கடிதத்துல அவரு வெளிநாட்டுக்கு போகல அப்படின்ற மாதிரியான விஷயத்த சூட்சமமா சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போகல, இந்தியாவில தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. இந்த சூழல்ல தான் இப்ப இந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு லுக் அவுட் நோட்டீஸை பிறப்பிச்சிருக்கிறாங்க. லுக் அவுட் நோட்டீஸ்னா இப்போ இந்த மாதிரியான குற்றச்செயல்களில் ஈடுபட்டு யாராவது தப்பி போனாலோ அல்லது அப்படி தப்பி போனவங்க மீண்டும் இந்தியாவுக்கு வரும் பட்சத்தில் விமான நிலையங்கள் உஷார்படுத்தப்பட்டிருக்கும். அவங்க சம்பந்தப்பட்ட விவரங்கள் உடனடியாக காவல்துறையினருக்கோ அல்லது எந்த விசாரணை அமைப்பு இருக்கிறாங்களோ அவங்களுக்கோ தெரிவிக்கப்படும். ஒட்டுமொத்தமா விமான நிலையத்திலேயே வைத்து அந்த குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு, அதற்காக தான் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் பெரும்பாலும் பிறப்பிக்கப்படும். நிறைய காரணங்கள் இருக்கு, அதற்கான விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம். அப்படி ஜெர்மன்ல இருந்து ஒருவேளை ரேவண்ணா பெங்களூருக்கோ அல்லது இந்தியாவுடைய மற்ற நகரங்களுக்கோ விமானத்தின் மூலமா வரும் பட்சத்துல உடனடியாக அவரை கைது செய்யறதுக்கான நடவடிக்கையா தான் இது இருக்கு. அப்படின்னா இப்ப ரேவண்ணா எப்ப வர போறாரு, அவர் வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எஸ்ஐடி கிட்ட அவரு 7 நாட்கள் எனக்கு அவகாசம் வேணும். ஏன்னா எஸ்ஐடி சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்க நேர்ல வந்து உங்க மீது இப்படியான பாலியல் புகார்கள்லாம் வந்திருக்கு, அது சம்பந்தமா விளக்கம் அளிக்க நேர்ல வந்து விசாரணைக்கு ஆஜராகுங்க அப்படின்னு ஒரு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதுக்கு எனக்கு 7 நாள் அவகாசம் வேணும், நான் வேற ஒரு விஷயங்கள்ல ஹெல்டப் ஆயிருக்கு, அதனால எனக்கு ஒரு 7 நாட்கள் அவகாசம் வேணும்னு அவர் கேட்டிருந்தாரு. ஆனா இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் படி 15ஆம் தேதி தான் ஜெர்மன்ல இருந்து ரேவண்ணா இந்தியாவுக்கு திரும்புறாரு. அதுக்கான விமான டிக்கெட்டுகள் எல்லாம் 15ஆம் தேதி தான் அவர் போட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இதை நம்ம விசாரணை சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் 2 பாகங்களா பார்க்க வேண்டியது இருக்கு. விசாரணை சம்பந்தமான விஷயம் இவ்வளவு நேரம் பார்த்தோம். அவர் எப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் உடனடியாக கைது செய்யப்படுவார் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. இல்ல நேரடியாக அவரே போய் ஆஜராகிறாருனாலும் கூட விவகாரம் பெரிய அளவுல இருக்குதுன்றதுனால உடனடியாக அவரை கைது செய்வாங்க. அதுதான் நடைமுறையா இருக்கும். அரசியல் சார்ந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் 2ஆம் கட்ட தேர்தல் இன்னும் சில நாட்கள்ல நடைபெற போகுது. அதனை ஒட்டி இந்த விவகாரம் பெரும் பேசு பொருளா அங்க இருந்துட்டு வருது. இப்போ கர்நாடகா மாநில அரசை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்குள்ள ரேவண்ணாவை எப்படியாவது கைது பண்ணிடணும், அதன் மூலியமா இந்த விவகாரத்துல அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. பட் ஆனா அரசியல் நோக்கர்கள் சொல்லும் பொழுது இது அவங்களுக்கு ஒரு கூடுதல் மைலேஜா இருக்கும், கூடுதல் ஒரு வாய்ப்பா இருக்கும். வாக்காளர்கள் கிட்ட நாங்க இப்படியான ஒரு பெரிய குற்றவாளியை, இவ்வளவு பெரிய கட்சியை சேர்ந்தவரை, ஒரு சிட்டிங் நாடாளுமன்ற உறுப்பினரை நாங்க கைது செய்துட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் வெளியே பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு அது அவங்களுக்கு ஒரு சாதகமான பாயிண்டா இருக்கும். அதே நேரத்தில் இவர் சார்ந்த மதசார்பற்ற ஜனதாதள கட்சி அவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. இருந்தாலும் கூட அவர் கைது செய்யப்பட்டுட்டார்னா இன்னும் அந்த கட்சிக்கு ஒரு பெரும் ஒரு பின்னடைவான ஒரு விஷயமா இருக்கும். அது கூட்டணி கட்சியான பாஜகவுக்கும் விரும்பத்தகுந்த விஷயமா இருக்காது. அதனால எப்படியாவது தேர்தலுக்கு அப்புறம் அவரு கைது செய்யப்பட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் நிலவுறதா நமக்கு பெங்களூர்ல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படியான ஒரு பேச்சுகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரேவண்ணாவே அதைத்தான் விரும்புறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது. சோ அரசியல் ரீதியில இந்த கைது அப்படின்றது இப்போ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய காரணத்தினால கர்நாடக அரசு இந்த கைது நடவடிக்கைக்கான விவரங்களை ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய ஒரு நீட்சி தான் இப்ப இந்த எஸ்ஐடி லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிச்சிருக்கிறது நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களா இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ எல்லாரும் முன்வைக்கக்கூடியது ரேவண்ணா விவகாரத்தில் பிரதமர் மௌனம் காப்பது ஏன் அப்படின்னா இது அரசியல் தளத்தில் மிக தீவிரமான பேசு பொருளா இருக்கு. இந்த தீவிரத்தன்மை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு உடனடியாக ரேவண்ணாவை அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கான நடவடிக்கைகளை அவங்க தீவிரப்படுத்திட்டே வரதை நம்மளால பார்க்க முடியுது. நீங்கள் சொல்வதை போல ரேவண்ணா விவகாரத்தில் பிரதமர் ஏன் இன்னும் மௌனம் காக்கிறார் அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. அதே சமயத்துல அவரோட கைது நடவடிக்கையும் அனைவரும் எதிர்பார்ப்பதா இருக்கு. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.